وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. 1987 நம்ம இந்த ஒருங்கிணைந்த ஒரு ஜமாத்தா, நம்ம ஏகத்துவ சிந்தனை உள்ள அத்தனை பேர்களையும் ஒருங்கிணைந்த ஒரு ஜமாத்தாக 1987 திருச்சியில வச்சு நம்ம என்ன செய்தோம், அதாவது அஹ்லுல் குர்ஆன் உள்ள ஹதீஸ் எங்கக்கூடிய பேர்ல நம்ம என்ன செய்தோம் ஆரம்பிச்சோம். அது பிறகுதான் நம்ம இந்த பேர்ல நம்ம ஜமியத்துங்கக்கூடியதை இறைச்சி ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஆரம்பிச்சோம். முதல்ல அஹ்லுல் குர்ஆன் ஒருங்கிணைந்த ஜமாத், அது 1/11/1987 ஆரம்பிச்சோம். அதனுடைய தலைவர் தற்காலிக தலைவராக அப்படின்னு அவரை போட்டோம். அவர் மட்டும்தான், வேற பொறுப்பாளர்லாம் போடாம அவர் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தால 1989 நம்ம ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் கூடிய பேர்ல நம்ம என்ன செய்தோம், பதிவு செய்தோம். பதிவு செய்து அதனுடைய தலைவராக, மாநில தலைவராக நான் பொறுப்பேற்றேன். அது பொறுப்பேற்கும் போது அன்றைக்கு அந்த கமிட்டியில இருந்தவர்கள் திருச்சியை சார்ந்த சகோதரர் பேராசிரியர் TC அப்துல் மஜீத், அவரு கூட இருந்த அன்னைக்கு துணையாக இருந்த அப்துல் சமத், கேரளாவை சேர்ந்தவர், பேனாமட்டை சார்ந்த C ரஃபீக் அகமத், சென்னை சார்ந்த பெரியவர் சகோதரர் உஸ்மான் கான் சாஹிப், இன்னும் பல சகோதரர்கள் அது முக்கியமா அந்த கமிட்டியில என்ன செய்றாங்க, நிர்வாகிகளாக இதுல இடம்பெற்றாங்க. அதுல சில ஆட்களுடைய பேர் நினைவுக்கு வரல, ஆனா அவங்க பலரும் இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல இருந்தவர்கள்ல நம்ம பேர்னாப்பேட்டை சேர்ந்தவர்கள்ல அன்வர் பாஷானவரா இருந்தாரு, அவர் இறந்து போனாரு. அதுக்கு அடுத்தால அப்துல் மாஜித் இருந்தாரு, அவர் இப்ப இருக்கிறாரு. இன்னும் தமிழகத்தில் சேர்ந்த நிசார் அகமது ஒருவர் இருந்தாரு, அவர் பெரியவராக சென்னை சார்ந்தவர். இப்படி பலரும் அந்த காலத்துல இருந்தாங்க, நிர்வாகிகளா அது ஜமாத்துல கூட்டா இருந்தாங்க. இப்ப அதனுடைய செயலாளராக அன்னைக்கு பேர்னாமட்டை சார்ந்த ரஃபீக் அகமது சாஹிப் மாநில செயலாளர், மாநில பொருளாளராக நம்ம சென்னை சார்ந்த இருக்கக்கூடிய உஸ்மான் கான் சாஹிப் அவர்கள் அன்னைக்கு பொறுப்பேற்றாங்க. அன்னைக்கு நமக்கு ஜமாத் உருவாயாச்சு, ஆனா நமக்குன்னு சொல்லி ஒரு அலுவலகம் என்ன செய்யல, அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. அப்ப அன்னைக்கு அலுவலகமாக செயல்பட்டது எது நினைக்கா, திருச்சியில இருக்கக்கூடிய, திருச்சியில இருந்தா நம்ம அது அங்க தொழில் செய்து கொண்டிருந்த அப்துல் சமத் அவரு திருச்சியில இருக்கக்கூடிய பாபு ரோடு 34 பாபு ரோடு இருக்கக்கூடிய திருச்சி, அந்த இடத்துலதான் அவருடைய தொழில் அலுவலகம் இருக்கு. அதே நம்ம ஜமியத்துடைய அலுவலகமாக அன்னைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். இது அந்த பதிவு செய்யப்படுவதற்கு முன்னால வர திருச்சியில உள்ள அந்த பாபு ரோட்ல உள்ள அந்த இடத்தை தான் நம்ம அலுவலகமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ பதிவு பண்றா இருந்தா அது பதிவு அலுவலகம் கொடுக்கணும். அப்ப பதிவு அலுவலகமாக நமது அன்றைக்கு செயலாளராக இருந்த, முதல் செயலாளராக இருந்த பேர்னாம்பேட்டை சார்ந்த C ரஃபீக் அகமது அவர் தொழில் நிறுவனம் சென்னையில இருந்தது. சென்னையில பெரியமேட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஊத்துக்காட்டன் தெரு 39 ஊத்துக்காட்டன் தெரு, பெரியமேடு, சென்னை என்பதுதான் அவருடைய கடை முகவரி. அந்த முகவரியையே நம்ம என்ன பதிவு அலுவலகமாக, இடையில ஜமாத்துக்கு சொந்தமா இல்லைல்ல, பதிவு அலுவலகம் சொல்லி போட்டு தலைமை அலுவலகம்
நம்முடைய வீடு கோட்டார்ல இருக்கக்கூடிய 385 கேப்போடு கோட்டார் நாகர்கோவில் தலைமை அலுவலகம். இது தலைமை அலுவலகம். சென்னையில செயலாளருடைய வீடு பதிவு அலுவலகம். அப்படிதான் ரொம்ப நாளா இருந்தது. அந்த இதே பேர்ல தான் ஆரம்ப காலங்கள்ல நம்ம ஜம்மியத்துக்கு பேர்ல வாங்கப்பட்ட அத்தனை இடங்களும் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தா அப்படியே இருக்கு. இந்த பேர்ல தான் இருக்கு. சென்னை பெரியமேடு ஊத்துக்காட்டு 39வது இலக்கல் பதிவு அலுவலகமும் நாகர்கோயில் கோட்டார் எல்லாக்குடி 385 கேப் ரோட்டில் தலைமை அலுவலகமாக கொண்ட ஜம்மியத் குர்ஆன் ஹதீஸ்க்காக வேண்டி இப்படிதான் அதிகமான டாக்குமெண்ட்டுகளும் என்னது அதுதான் அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்தது. ஆனா இந்த ஜம்மியத்தை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல சொந்தமாக எந்த ஒரு இடமும் இல்லை. சொந்தமாக எந்த ஒரு இடமும் நினைக்கிறது இல்லை. நம்ம வீடைத்தான் நமக்கு அலுவலகமா பயன்படுத்தணும். வேற தமிழகத்துல எங்கேயுமே ஜமாத்தின் பேர்ல ஒரு இடம் என்ன செய்யப்படல, வாங்கப்படல. ஜமாத்தை உருவாக்க ஆரம்பிச்சோம். தாவா தான் நமக்கு முக்கியமா இருக்கு. மர்க்கஸ்கள் உண்டாக்கணுங்கிறதுலாம் என்ன இல்லை. அப்ப அதுல ஆர்வம் இல்லை, வாடகைகளுக்கு ஓடிட்டு இப்படியே தாவாக்கள் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது. இப்ப இதுக்கிடையில நம்ம மாநாடுகள் அங்க போட்டோம். முன்னால நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜமாத் உருவாக்குவதற்கு முன்னால திருச்சியில ஒரு மாநாடு போட்டோம்னு சொன்னோம். திருச்சியில ஃபைரோஸ் கல்யாண மண்டபத்துல. அதுக்கடுத்தால கோயம்புத்தூர்ல ஃபாத்திமா கனி கல்யாண மண்டபம் இப்போ இருக்குது. இப்ப நம்ம பல மண்டபங்கள் போட்டிருக்கிறோம். அது ஆரம்பத்தில் 1985 அங்க மாநாடு போட்டோம். நம்ம ஜம்மியெல்லாம் உருவாக்க முன்னால அது பல பேர்ல எடுத்துட்டு இருந்தீங்களா, அப்ப போட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம ஜமாத்து ஒருங்கிணைந்த ஜமாத்து ஜமீத் உருவாக்குறது முன்னால ஜமீத் தாவத் இஸ்லாமியா இருந்தது. அதோடு கூட அதுக்கு துணையாக மக்கள் மத்தியில தமிழ்ல ஒரு பேர் வச்சு சொல்லிட்டு இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் சொல்லி ஒண்ணு வச்சோம். இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம், இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் ட்ரிபிள். அந்த பேர்ல தான் அன்னைக்கு நம்ம செயல்பாடுகள்லாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளிலையும் ஒரு உபாதைகளால் செய்யப்பட்டது இஸ்லாமிய இறைப்பணி. அந்த இஸ்லாமிய இறைப்பணி இயக்கத்தின் சார்பாகத்தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை 2 நாள் நம்ம ஏற்பாடு செய்யணும். இங்க இதே கோட்டார்ல மாலிக் தினார் பைத்துல் மால் பள்ளிவாசல், மாலிக் தினார் பள்ளிவாசல். அந்த மாலிக் தினால் பள்ளிவாசல்ல ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல, மாலிக் தினார் பள்ளிவாசல் நம்ம மதரசா நடத்தின விஷயம் சொன்னோமா? இல்ல சார், ஆரம்பத்துல கொஞ்சம் முழுமையா நம்ம பேசலாம் சார். அதை பத்தி கம்மியான அது மாலிக் தினால நமக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது அங்க நம்ம போறதெல்லாம் சொன்னோமா? இல்ல சார், முழுமையா சொல்றோம் லைட்டா. அதாவது குரான் வாராந்திர குரான் அதுதான் மாலிக் தினார். அந்த மாலிக் தினார் பள்ளிவாசல் அது நமக்கு ஆரம்பத்துல நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு கை கொடுத்த ஒரு பள்ளிவாசல். அல்லாஹ் அந்த நிர்வாகிகளுக்கு அருள் புரிய வேண்டும். அன்னைக்கு நம்ம இந்த இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்துல நம்மளை எதிர்த்து ரொம்ப விரட்டினார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள். நமக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு? மாலிக் தினார் பைத்துல் மால் பள்ளிவாசல்ல உள்ளவங்க அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கு நமக்கு வழிவிட்டார்கள், பள்ளிவாசலை திறந்து தந்தார்கள். அங்கதான் நம்ம பிரச்சாரத்தை வாராந்திர குரான் கிளாஸ் அங்கதான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி நடத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம அதை ஒருங்கிணைந்த இங்க உள்ள பிரச்சாரத்தை முடிக்கிறதுக்கு தான் இந்த இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் கூடிய பேர்ல நம்ம செயல்படுறாங்க நம்ம ஆட்கள், நம்மளோட சேர்ந்து ஜெமியாவோட சேர்ந்து. அப்ப அதன் ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை மேல் செய்தோம். ஏற்பாடு 2 நாள் எங்க இந்த மாலிக் தினார் பள்ளிவாசலுடைய அந்த தோட்டத்துல, பெரிய பக்கத்துல பெரிய தோட்டம் இருக்கு, பெரிய மைதானம். அந்த மைதானத்துல 2 நாள் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. இது 1988 இது இந்த மாநாடு என்ன செய்யுது நடைபெறுகிறது.
1988 பிப்ரவரி மாதம் 13, 16 2 நாட்கள் என்ன செய்து இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. கேரளாவில் இருந்து நஜ்வத்துல் முஜாஹிதீன் சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள பிரபலமான அறிஞர்கள் வந்தாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து சில அறிஞர்களும் ஓரளவு வந்தாங்க. இங்கேயும் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம ஜெயலாப்தீன் போன்ற சகோதரர்கள்லாம் எல்லாம் பங்கு பெற்றாங்க. மாநாடு ரொம்ப பிரபானமான ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக ஒரு எழுச்சி ஏற்படுத்து. இந்த மாநாட்டு மூலமாக என்ன செய்யப்பட்டது? ஒரு எழுச்சி தமிழகத்துல மிக விருப்பமாக ஏற்படப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நம்ம போகக்கூடிய நேரத்துல ஏகத்துவ பிரச்சாரம் தலதூக்கி மக்கள் மத்தியில விறுவிறுப்பாக என்ன செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த மாநாட்டுல, இந்த மாநாட்டுல 1988 நடந்த அந்த மாநாட்டுலதான் முதல்ல சொன்னோம்ல, பத்திரிகை அல் ஜன்னத்துங்கக்கூடிய பத்திரிகையை பதிவு செய்து அதை வெளியிடணும் என்று நம்ம தீர்மானிச்சு அதை உருவாக்கி ரெடியாக்கி அந்த பத்திரிகை அலுவலகமாக நாகர்கோவில்ல பெரிய கலாச்சார பள்ளி தான் நமக்கு அதோடைய அலுவலகமாக இருந்தது. அல் ஜன்னத்துடைய அலுவலகம் கலாச்சார பள்ளி தான் இருந்தது. அங்க 1988 இந்த மாநாட்டுல தான் இந்த பத்திரிகையை நம்ம வெளியிடணும். வெளியீட்டு நிகழ்ச்சி எங்க நடக்குது? முதல் இதழ் மாநாட்டுல பிப்ரவரி மாதம் 1988 பிப்ரவரி மாதத்துல தான் இந்த முதல் இதழ் செய்யப்படுறோம், வெளியிடணும். அதை வெளியிட்டு அது மக்கள் மத்தியில என்ன செய்யுது? அது ரொம்ப ரீச்சாக போய் அது இன்று வரை அன்று ஆரம்பிக்கப்பட்ட அல் ஜன்னத் எத்தனைல? 88 நம்ம 88 இந்த வருடத்தோட 2023 35 வருடம் பூர்த்தி ஆயிருக்கு. 35 வருடங்கள் இந்த அல் ஜன்னத் பத்திரிகை தொடர்ச்சியாக அது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வெளியீட்டாளராக அன்று முதல் இன்று வரை நம்ம தான் என்ன செய்தோம். அந்த பத்திரிகையினுடைய துவக்க காலத்தில் ஆரம்ப காலமாக 1988 உருவாக இருந்து 88 ஒரு 97 வரை 97 வரை 88 97 ஏறக்குறைய ஒரு 10 வருடத்துக்குள்ள அதுவரை அவரு ஜெயலலிதாவின் ஆசிரியர் இருந்தார். அது பிறகு அவரு ஆசிரியர் பொறுப்பை விட்டு ஜம்மியால விலகி விட்டார். அது வேற வரலாறு, அது வரும். அதுக்கு பிறகு அன்றையிலிருந்து நான் ஆசிரியர் பொறுப்பையும் நான் தான் நினைச்சேன். தொடர்ச்சியாக நம்ம கேட்டு இன்று வரை அந்த பத்திரிகை தொய்வில்லாமல் மக்கள் மத்தியில அது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு சேருவதற்கு ஒரு முக்கிய பங்களிப்பா இருந்துட்டு அதுல கேள்வி பதில் முதல்ல 88 ஆரம்பிச்ச அந்த அல்ஜனத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியும் அதுல வச்சிருந்தீங்க. கேள்வி பதில் நிறைய இருந்தது. அதாவது அல்ஜனத்து ஆரம்பிச்சதுல இருந்து அதுல கேள்வி பதில் சொல்லி தனியா பல பக்கங்கள் அது ஒதுக்கப்பட்டது. வாசகர்கள் விமர்சனங்கள் இருக்குது. குறுக்கு விசாரணை என்று ஒன்று வந்தது. இப்பெல்லாம் பல தலைப்புகள்ல மக்கள் மத்தியில ரொம்ப விறுவிறுப்பா என்ன செய்யப்பட்டது, அது செயல்பட்டது. ஏன்னா காரணம் ஆரம்ப துவக்க காலமா இருக்கிறனால, ஏகத்துவ சிந்தனையினுடைய துவக்க காலமா இருக்கிறனால மக்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. சரி, இப்பதான் இன்னைக்கு 35 வருஷம் ஆயிட்டு பழசாயில எல்லாம் தெரிஞ்சாச்சுலாம். எல்லாம் தெரிஞ்ச ஆனதுனால அதை பற்றிய கேள்விகள் எழுதுகள்லாம் நம்ம குறை காரணம் என்னன்னா மக்கள் தெரிஞ்சுட்டாங்க, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. தவீது இருந்தாலும் என்ன வேணும் தெரியாம இந்த காலத்துல தவீதுனா என்ன, எத்தனை வகை என்னன்னு கேட்டாங்களா, கேட்டு இப்ப எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் மத்தியில ஆரம்ப காலத்துல அது சொல்லுவாங்க, ஒவ்வொரு புதுசுக்கும் ஒரு மவுஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி புதுசா முதல்ல சொல்லும் போது அது மக்கள் மத்தியில ரீச் ஆகும். அது சொல்லி பழச்சாடா இதெல்லாம் கேட்டதுதானே எங்களுடைய கடைசி. நீங்க அந்த அல்ஜனத்துல எப்போதும் கடைசி எழுதுங்களா கொள்கை சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அல்ஜனத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம பொறுப்பிடத்துல இருந்து அதனுடைய கடைசியில ஒரு தொடர்ச்சியாக கொள்கை சகோதரர்களுக்கு சொல்லி கடிதம் நம்ம எழுதிட்டு அது நம்ம தான் எழுதணும். கொள்கை சகோதரர்களுக்கு அன்புள்ள கொள்கை சகோதரர்கள் எழுதப்பட்டு இன்னைக்கு யாருக்கும் ஒரு
25 வருஷத்துக்கு மேல தொடர்பா எழுதிட்டோம். 25 வருஷமா தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதம் நம்ம எழுதிட்டு வரோம். தலையங்கமா நம்ம தான் எழுதணும். நீங்க எழுதும் போது என்னைக்காச்சும் சளிப்படைஞ்சிருக்கீங்களா? சளிப்பது வந்திருக்காச்சு. நம்ம ஜன்னத்துக்கு தேவையாகும் போது அது குறிப்பிட்ட காலத்துல வேணுங்கும் போது நம்ம கொடுத்துருவோம், அனுப்பிடுவோம். எழுதும் போது வந்துடும். என்னவோ அல்லாவுடைய நமக்கு பேரா எடுத்து எழுத ஆரம்பிச்சோன்னா என்ன எழுதணுங்கிறது நமக்கு நம்ம சிந்தனையோட இறங்குறது இல்லை. பேரா எழுத அன்புள்ள கொள்கை சோதனைன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டா என்ன எழுதணுங்கிறது ஒரு மேட்ரு வந்துடும். அது அல்லா என்ன செய்வான் கொண்டு வந்துடுவா, நம்ம எழுதிடுவோம். அது வந்துடுது. அது மக்களுக்கு அந்தந்த ஒரு நேரத்துலையும் ஒரு அதிகமாக மக்களை கொள்கையின் பக்கமும் ஒன்றுபடுவது பக்கமும் தான் அதிகமாக நம்ம நினைச்சதும் அழுத்தம் கொடுப்போம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அந்த மாதிரி உபதேசங்கள் இருக்கு. அந்த தலையங்கத்தை பொறுத்தவரையில தலையங்கம் தனி தலைப்புல அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த சூழ்நிலைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்றவாறு உள்ள தலைப்புகளே நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த தலைப்புகளை எடுத்தே தனியா புத்தகம் போடலாம். 12 ஒரு வருஷத்துல 12 தலைப்புல வச்சு சொல்லும் போது என்னாச்சு, 25 வருஷத்துல என்னாச்சு, தனியாவே தலையங்கம் சொல்லிட்டே ஒரு தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிடலாம். எல்லாமே பயனுள்ளதா இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப இந்த அக்டோபர் இதழில் இந்த அக்டோபர் அல்ஜன்னத் அக்டோபர் 2023 இதுல வெளிவந்திருக்கக்கூடிய இதுல ஒரு தலையங்கத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த காலை சூழ்நிலை, அதாவது நாட்டு நிலையும் நமது கடமையும் சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, இந்தியாவுடைய நாட்டுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில நமதுடைய கடமை என்ன, நம்ம எப்படி என்ன கடமை என்ன, நம்ம என்ன செய்யணும், இந்த இதுல இருக்கணுங்கிறத பற்றி நம்ம எழுதியிருக்கோம். இந்த கடிதத்துல நீங்க நிறைய அந்த அல்ஜன்னத் கித்தாப்லே சில கடிதங்களும் நாங்க படிச்சிருக்கோம். இப்போ நீங்க இந்த கலைஞர்களுக்கு, நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு, இந்த சினிமா நடிகர் ரஜினிக்கு அழைப்பு கொடுத்தது அது வேற, அது தனியா. அதாவது அல்ஜன்னத்திலேயே அழைப்பு கொடுத்தீங்க. இஸ்லாத்தின்பால் அழைப்பு, இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்து பலருக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கிறோம். பல தலைவர்களுக்கு கருணாநிதி கூடிய காலத்தில் கருணாநிதிக்கு எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்த ஜெயலலிதாவுக்கு விடயத்துல ஜெயலலிதாக்கு நம்ம அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அது ரஜினிகாந்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன்னா வைகோக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தால மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு அழைப்பு நம்ம கொடுத்திருக்கிறோம். எல்லாம் பிரிச்சுப்பட்டிருக்கோம். நம்ம ஆங்கிலத்தில் எழுதுனீங்களா? நம்ம தமிழ்ல தான் போட்டு தமிழ்ல பின்னாலே தமிழ் கொடுத்து அந்த அவங்களுடைய அலுவலகத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கோ. அந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கு நம்ம அனுப்ப ஏற்பாடு பண்ணிக்க. தமிழை இனி ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து அது அனுப்பக்கூடிய திட்டம் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஏதாச்சும் பதில் வந்திருக்காச்சு இவங்கள்ட்ட இருந்து, ஏதாவது ஒரு கடிதங்கள் இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியதுக்குள்ள பதில் வருது தவிர அதெல்லாம் சீக்கிரம் பதில் போட மாட்டாங்க. நம்ம இஸ்லாத்தின் பக்கம் பயங்கரமா அழைப்பு கொடுக்கும் போது அவங்க அழைப்பு ஏற்றுக்கிட்டு சொல்லி அப்படி யாரும் போட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நமக்கு இன்னமா அலைக்கல் பலா. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நபியை நீங்க எத்தி வைக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களுடைய கடமை. மக்களுக்கு சேர்க்கிறதா கடமை. அல்லாஹ் பற்றிய செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் கடமை. இந்த ஹிதாயத்து கொடுக்கறதும் அவங்க திருந்துறதும் அவங்க புரிஞ்சதும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன். அதனால நம்ம சொல்லிட்டோங்கிறத நமக்கு ஒரு 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 திருப்தி, மன திருப்தி வருது. நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம், கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். நம்மளும் சரி, இது மாதிரி மற்ற எத்தனை பேர் சொல்றாங்களா. ஆனா நம்ம பிரச்சனைல நம்ம அவங்களுக்கு சொல்லணும்ங்கிறது கூடிய ஒரு கடமை. இன்னைக்கு அதை பலருக்கும் கடிதங்கள் போடணுங்கக்கூடிய திட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நேர்ல சந்திச்ச வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு? அவங்களை எல்லாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில அதுக்கெல்லாம் அறிவியல் அதுதான் பெரிய கஷ்டம். செய்யலாம், அது அந்த லெவல்ல உள்ளவங்க நம்மெல்லாம் போய் அவங்களை பாக்குறதுக்கு இருக்கிறதுலாம் அது அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் எப்பவுமே அந்த அரசியல் இதுலயே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொடுக்க, அதை பார்க்க நேரடியா கொடுக்கணும். ஆனா நேரடியா கொடுக்காதுங்கிறது தான் இந்த மாதிரி இந்த மீடியாக்கள் வாயிலாக, சோசியல் மீடியாக்கள் வாயிலாக நம்ம பேஸ்புக்ல போட்டுவிட்டோம். அது போடுறோமா இல்லையா, அது போச்சாதான் அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு தெரியாது. ஆனா பலரும் அவங்களுக்கு போறாங்க. சில முக்கியமான அரசியல் முக்கியமான விஐபிகள் அவங்களுக்கு குரான கொடுக்குறாங்க. அது நடக்கிறது. இருந்தாலும் இந்த பணி நம்ம தொடரும். நம்ம பத்திரிகை வாயிலாக அவங்களுக்கு நம்ம அழைப்புகளை கொடுத்துட்டு இருக்கோம்.
ரெண்டாவது இந்த தலையங்கத்தின் வாயிலாக நம்ம என்ன செய்யணும், அழைப்பு பண்ணுது. நிறைய செய்திகளை அவங்களுக்கு முன்பு சேர்த்துட்டு படிக்கிறவங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான் செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த பத்திரிகை நல்ல ஒரு மக்கள் மத்தியில போயிட்டு இருக்குது. இன்னும் அதை பரவலாக்கணும், முடிவை சேர்க்கணும். என்ன அதுக்குள்ள முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அது நினைக்கும். இப்போ அப்ப 1988 தான் இந்த அல்ஜனத்துங்கிறது என்ன செய்யப்படுது, இந்த மாநாட்டில் அறிமுகப்படுத்தி முதல் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது தொடர்ச்சியாக அதனுடைய தாவா பணிகளை நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த எப்படி நம்ம ஜமாத்துகளை ஒருங்கிணைச்ச ஒரு ஜமாத்தாக நமது ஜமியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸை உருவாக்கணுமோ, எல்லாம் ஒன்றுபடணும், சிதறி கடந்து செய்யப்படக்கூடாது. அதுதான் நம்ம ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்தாக செய்வோம். அதையே இன்றைய வரை நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஒன்றுபட்டு ஜமாத்தானும் நம்மளுடைய லட்சியம் ஒன்னா இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்க மக்களுக்கு சேரணும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மக்களுக்கு மார்க்கத்தை புரிய வைக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவின் அடிப்படையில் எல்லாம் ஒன்றுபடணுங்கிறது தான் சிதறி கடந்த ஜமாத்தெல்லாம் ஒன்று சேர்ந்தோம். இப்ப நம்ம நினைச்சா நம்ம ஜமியத் தாவத் இஸ்லாமியாங்கிறதா முதல் தாய் சபை. அதையே நம்ம அது பேர்லயே நம்ம உருவாக்கலாம் சொல்லிட்டு நம்ம உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அது நம்ம செய்யல. நமக்கு அது நோக்கம் இல்லை, இந்த இயக்க வெறி இல்லை. நம்ம உருவாக்கணும், நமக்கிட தெரிய அமைப்புங்கிறதெல்லாம் நம்ம எண்ணமே கிடையாது. அப்படி இருந்தா நமக்கு வேண்டியது ஒருங்கிணைக்கணும் எல்லா மக்களையும். தமிழகம் பூரா சேரக்கூடிய நம்ம ஒருங்கிணையும், சிதறக்கூடாது ஒன்றுபடம் தான் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய எதிரொலியாக அந்த உத்வேகம் தான் இந்த மாநாட்டுல, இந்த இப்ப நடந்த மாநாடு 15/10/2023 சென்னையில் நடந்த சமூக நல்லிணக்க மாநாட்டிலையும் கொஞ்சம் அழுத்தமாக வேகமாக நம்ம சொன்னோம். இயக்கங்கள்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கு சாபக்கேடு தான் இயக்கங்கள். இந்த பல இயக்கங்களாக பிரிஞ்சு சென்று போய் சமுதாயத்துக்கு என்ன செய்தார்கள், பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த ஜமாத்துக்கள் சிதறி போனார்களே தவிர, மார்க்கத்தை மக்களை சிதறடிச்சார்களே தவிர ஒன்றுபடுத்த முடியவில்லை. நாம் ஒன்றுபடுத்தினோம். அந்த ஆதங்கம் தான் நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் நம்மள ஒன்றுபட்ட வேண்டிய சமாத்தி சிதறி போய் விட்டார்களே எங்கக்கூடிய ஒரு கவலை. இப்போ அவங்க ஒருங்கிணைச்சோம். அது மாதிரிதான் இந்த மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சரியான கோணத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில், குர்ஆன் சுன்னானுடைய ஒளியில, குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான அடிப்படையில மக்களுக்கு பிரச்சாரத்தை போய் எடுத்து வைக்கணுங்கிறதுக்கு இன்னைக்கு பிரச்சாரங்கள் இல்லை, அன்றைக்கு இருக்கல. எப்போ நம்ம ஜம்மியாவுடைய உருவாக்கக்கூடிய நேரத்துல பிரச்சாரங்களா ஒத்த சத்தையா தான் இருந்தார்கள். நம்ம மதினால போய் படிச்சுட்டு இருந்தாரு, பிஜே இருந்தாரு, மற்றபடி ஒரு சில ஆட்கள் தான் இருந்தார்கள். அதிகமான ஆட்கள் யாருமே இருக்கல தமிழகத்துல. அதுக்கு பின்னால்தான் தோண்டினாங்க, பின்னால அவன் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இப்ப நம்ம பிரச்சாரத்தை சரியான கோணத்துல ரொம்ப விறுவிறுப்பாக கொள்கை பிடிப்போடு மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சாரங்களை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருந்தது. அது பிரச்சாரத்தை உருவாக்க தீரணும், அவங்கள தயார்படுத்தணும். அந்த எண்ணத்துலதான் நம்ம அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியாங்கிறத நம்ம நினைச்சோம். ஒரு 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 கல்வி கூட அவனுக்கு தேவை. இங்க 1988 பத்திரிகை இந்த மாநாடு அந்த நேரத்துலதான் அந்த மாநாடு நம்ம ஷேக் ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி அவர்கள் கலாச்சார பள்ளியில, நாகர்கோயில் கலாச்சார பள்ளியில இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த முனாதராலாம் நடந்து போட்டால் முனாதரா வந்து தௌஹீத் ரொம்ப வேகமாக போச்சு. கலாச்சார பள்ளியிலையும் தௌஹீதுடைய பேச்சுகள் அடிபடுது. அங்க தங்கியிருந்த அப்துல் காதர் மதனி, நம்மளால சொல்லிருக்கீங்கன்னா அவங்க அந்த ஷேக் எப்படி வந்தாங்க அப்படின்னு, அப்துல் காதர் மதனி இங்க முதல் பிரச்சாரம் வந்தாரு. அவர் தான் அங்க எங்க தங்கியிருந்தாரு, கலாச்சார பள்ளியில வாடகை தங்கியிருக்கும் போது அவருக்கும் நம்ம ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி இமாமா இருக்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரஹ்மத்துல்லாஹி இம்தாதிக்கு அநேகமா ஏக ஜுசுந்தன் பக்கம் வந்து விட்டாருல்லவா? எப்ப வந்தாரு?
86 முனாதராவோட வந்து விட்டாரு. முனாதரா வந்தோடனே அப்ப அவங்க ரெண்டு அதிகமான விஷயங்களை ரெண்டு பேரும் பரிமாறிக்கொண்டார்கள். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்துல் காதர் மதனியும் ரஹ்மத்துல்லாஹி அதிகமாக பரிமாறிக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலை தான் நமக்கு ஒரு கல்வி கூட ஆரம்பிக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன செய்யுது, உருவாகுது. அது ரஹ்மத்துல்லாஹி அம்தாதி, நான், அப்துல் காதர் மதனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நம்ம இங்க கலாச்சார பள்ளியிலேயே உருவாக்குவோம் சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் யாரு, அல் மதரசத்துல் ஃபிர்தௌசியா கூடிய பேர்ல ஆரம்பிச்சோம். நீங்க கலாச்சார பள்ளியில வச்சு அதனுடைய முதல்வராக யாரு, ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி தான் அவர் முதல்வராக போனோம். நாங்கள் எல்லாம் போய் கிளாஸ் எடுப்போம். அப்துல் காதர் மதனி ஆசிரியர் இருந்தாரு, நம்ம ஆசிரியர் இருந்தோம், வேறு பலர் அந்த ஆசிரியராக நியமித்தினார்கள். அப்ப அங்க கொஞ்சம் மாணவர்கள், நம்ம ஆரம்ப காலத்தில் உள்ள மாணவர்கள்லாம் கொஞ்சம் உருவானார்கள். அதுல சிலது தேர்ச்சி, சிலது தேராம போய் இன்னைக்கு போயிட்டு இருக்காது. அப்ப அந்த ஒரு சில வருடங்களாக அங்க 88ல எங்க ஆரம்பிக்கிறோம், கலாச்சார பள்ளியில. அன்னைக்கு கலாச்சார பள்ளியில பொறுப்புல இருந்தவர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், அத்தனை பேருக்கும் நம்ம தௌஹீத் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் இல்ல. அதனால அன்னைக்கு அதை நம்ம அமைச்சிட்டோம். அந்த கலாச்சார பள்ளியில மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கமிட்டியில் உள்ள உறுப்பினராக ஒருவர், ஃபிர்தௌசியா கமிட்டிக்கும் உறுப்பினராக உள்ள ஒரு ஆள் தான் காலஞ்சிட்டு விட்ட மரியாதைக்குரிய முகமது காசிம், MMK ஹாஜியார் சொல்லக்கூடிய புதுத்தேரில். அவர் நினைச்சாரு, கலாச்சார பள்ளியில மதரசா நடக்கும் காலம் வரை அங்க மதரசா நடக்கும் சொல்லிட்டு அங்க ஒரு பிளாக்கை கட்டி கொடுத்தாரு ஃபிர்தௌசியாக்கா வேண்டிட்டு. எங்க கலாச்சார பள்ளி, அந்த கலாச்சார பள்ளியில மதரசா நடக்குதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம இங்க பள்ளிவாசல்லையே மதரசா நடந்து கொண்டு இருந்தானிக்கா என்ன, நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மதரசா, ஒரு இடம் உருவாக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும், மதரசா கட்ட வேண்டும் என்கூடிய ஒரு எண்ணம் உருவாகுது. ஃபிர்தௌசி ஆரம்பிச்சது எங்க, கலாச்சார பள்ளியில வச்சு. அதுக்கு சொந்தமாக இடமும் இல்லை, கட்டடமும் இல்லை, ஒன்னும் இல்லை. தற்காலிகமா அங்க இருக்க வர அங்க நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அனுமதி நமக்கு கட்டி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அந்த MMK ஹாஜியார் அவர்கள் எடுத்து சொல்லி அவர் என்ன செய்தார், அவருடைய சொந்தமான இடம், இப்ப தற்போது ஃபிர்தௌசியா அரபிக்காலையில் இருக்கா இல்லையா, அந்த இடம் பெரிய வைக்காடாக இருந்தது. அது அவருடைய சொந்தமான இடமாக இருந்தது. அப்ப அந்த வைக்காடாக இருந்த அந்த இடத்துல இருந்து மதரசாவுக்காக வேண்டி ஒரு 16 சென்ட் என்ன செய்தாரு, மதரசாக்க வேண்டி நான் தருகிறேன்னு சொல்லி வக்ஃப் செய்தார். மதரசா கொடுத்தாரு, மதரசாக்க வேண்டி எழுதப்பட்டது. அந்த இடத்துல தான் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்தோம், கொஞ்சம் இடத்த அங்க விலை கொடுத்து வாங்கி அதோட மதரசாவோட சேர்த்தோம். அது தனியா பெரிய விரிவாக்கப்பட்டு அது போச்சு. அங்கதான் நம்ம மதரசா கட்டடத்தை நம்ம எழுப்பணும். ஃபிர்தௌசியாவுக்கா வேண்டி என்ன செய்தோம், இப்ப இருக்கக்கூடிய கட்டடம் இருக்காது இல்லையா, ஃபிர்தௌசியா இருக்கு. அந்த கட்டடத்தை ஒரு ஒரு சகோதரர், யார் என்பதே தெரியாது, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். கடல் கடந்தவர்கள் என்ன, அவர்கள் மூலமாக அவருடைய பேரில் எரிச்சப்பட்டது. அந்த அன்றைய சூழ்நிலையில கட்டடம் எழுப்பப்பட்டது. இது 1988 முடிஞ்சு 89, 89 வரை இங்க நடந்துட்டு இருக்கு. 90ல தான் 91, 92 நம்ம என்ன செய்தோம், 93ல 1993ல நம்ம என்ன செய்தோம், கட்டிடமா அங்க கட்டடம் ஓபன் ஆகுது. எங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த கட்டடம் இது உருவாக்கப்பட்டது 1990ல இருந்து வேலைகளை ஆரம்பிச்சு, 89ல இருந்து 90ல இருந்து வேலையை ஆரம்பிச்சு 93ல அந்த கட்டடம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர்களுடைய உதவியினால அது கட்டடம் நடைபெற்றது. அப்ப அந்த ஃபிர்தௌசியாவுடைய கட்டம் நடைபெற்ற உடனே அங்க எது மதரசா என்ன செய்யுது, அங்க இருந்து அங்க ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் பண்ணி அங்க சிறப்பான முறையில என்ன செய்யுது,
இன்றைய தேதி வரை அது சிறப்பாக நடந்து அங்கே நூற்றுக்கணக்கான பிரதோசிகள் அங்கிருந்து நினைச்சார்கள் உருவானார். இன்றைக்கு அந்த பிரதோசிகள் தான் அந்த அந்த பிரதோசியாங்களுடைய மதரசாவை உருவாக்குனது யாருடைய நடக்குன்னா நம்ம ஜம்மியத்து ஆயுள் குர்ஆன் ஹதீஸ் நிர்வாகத்தின் கீழே அது இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் பல பிரச்சாரகர்களும் உருவாக்கப்பட்டு நிறைய அல்லாஹ்வுடைய கிருபையினால உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மிக சிறப்பான முறையில் அவருடைய பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மர்கஸ்கள் அதிகமான மர்கஸ்கள்லையும் யாரு பணியாற்றா? பிரதோசிகள் இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு பிரதோசி தான். அமீர் ஜான் பிரதோசி எந்த மர்கஸ்ல இருக்கீங்க? ஏர்வாடியில இருக்கீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மர்கஸ்கள்லையும் இன்னைக்கு இருந்து ஆசிரியர்களாகவும் இமாம்களாகவும் தாயிகளாகவும் நினைச்சார்கள் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்துல பல பகுதிகளிலேயும் மக்களுக்கு ரீச் ஆகுவதற்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில கற்று தேறிய பிரதோஷிகளுக்கு இருக்கிறது. அதுதான் இந்த தமிழ் எழுச்சி, தமிழகத்துல எழுச்சி வருவதற்கு முக்கிய பங்களிப்பு எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி பிரச்சாரம் அங்க 1989 ஆரம்பிக்கப்பட்டு 89 தான் பதிவு செய்யணும். எதை? ஜம்மியாவை. ஆங்காங்கே கூட்டங்கள் பல போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆங்காங்கே தமிழகத்தில் முழுவதற்கும் சின்ன சின்ன கூட்டங்களாக விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிகமாக நம்ம ஊர்களில் ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடந்தது, ஏகத்துவ எழுச்சி பிரச்சாரங்கள் நடந்தது. அதுல முக்கியமா நாகூர்லையும் சிறுக்குகள் நிறைய இருக்கிறதுனால அங்கேயும் பல கூட்டங்கள், அங்க சின்ன சின்ன கூட்டங்களை நம்ம போட்டுட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு மாநாடு உண்டு, மாநில அளவுல மாநிலம் தழுவிய ஒரு மாநாடு என்ன செய்யணும்? ஏற்பாடு செய்யணும். ஏற்பாடு செய்து அதன் மூலமாக என்ன செய்யணும்? ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல ஊட்டப்பட்டு அதுக்காக வேண்டி எல்லா சகோதரர்களும் நம்ம அன்றைய சூழ்நிலையில இருந்த தாயிகள், பிரச்சாரங்கள், ஜம்மியாவுடைய நிர்வாகிகள் எல்லாருமா சேர்ந்து ஆலோசனை செய்து ஒரு மாநாட எங்க போடுவோம்னா நாகூர்ல போடுவோம். நாகூர் என்னது? ஷிர்குடைய கோட்டை, சமாதி வழிபாட்டினுடைய தலைமை பீடம் தமிழகத்திலே இதுதான், நாகூர் தான். தமிழகத்து தர்காக்களை பார்த்து ஒரு சொல்லி பாடினாங்களா? தமிழகத்து தர்காக்கள் தலைமை தர்கா எது? ஷிர்க் அங்கதான் இன்னைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய அளவுக்கான தர்கா வழிபாடு இன்னைக்கு நாகூர்ல. அதை ஒரு புனிதமானது, இஸ்லாத்துல புனிதமானதாக கருதி அங்க வராத ஆட்களே கிடையாது. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து போராடினா அவங்க பெரிய பக்தி பரவசத்தோட வராங்க. பிரதமர்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து அதை பெரிய பக்தி பரவசம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இன்னைக்கு ஆகிவிட்டார்கள். உண்மையிலேயே அது தவிர்க்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சமாதி வழிபாட்டு கூடாது என்று சொல்லி. அந்த சமாதி வழிபாடு வேகமா இருக்குல்ல, அந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யணும்? சமாதி வழிபாட்டுக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்தது பொருத்தமான இடம் இதுதான், நாகூர். ஆனால் நாகூர்ல ஒரு பெரிய மாநாடு, மாநிலம் தழுவிய ஒரு மாநாடு முதல்ல நம்ம பெரிய மாநாடு ஏற்படும். இது 1990 நம்ம என்ன செய்யணும்? நம்ம அங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நாகூர் மாநிலத்தை அதுக்குன்னு இடங்கள்லாம் வேணுமா இல்லையா? அங்க நாகூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் சின்ன மரைக்கார் தோட்டம்னு சொல்லுவாரு. சின்ன மரைக்கார் ஏறக்குறைய ஒரு 10 ஏக்கர் கிட்ட இருக்கும். பெரிய இடம், ரோட்டை ஒட்டி நாகூருக்குள்ளேயே. அங்க வச்சு ஒரு மாநாடு நடத்துவதற்காக செய்தோம், ஏற்பாடு செய்யப்பட்டு. இந்த மாநாடு 1990 ஜனவரி மாதம்
17, 18 2 நாட்கள் மொத்தம் 3 நாள் மாநாடு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த மாநாடு நடத்த விடாமல் ஆக்குவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தது. நாகூர்ல நாளை சிறுகோழிப்பு மாநாடு நாகூர்ல போடுவதற்கு விடுவாங்களா? அந்த நாகூர் என்பது ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு எல்லாம் பக்கபலமா இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க வந்துட்டு போகக்கூடியவன். அது ஒரு மகான் என்று கருதி வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு பிரச்சாரமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆரம்ப காலத்துல எதிர்ப்புனா பயங்கர ஒரு திரண்டு வந்து கலெக்டர் ஆபீசர் அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக எதிர்த்தார்கள். எப்படியா நடத்த விடாமல் ஆக்கணுங்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுக்கு வேண்டி இரவு பகலாக நிறைய நம் சகோதரர்கள் அன்றைக்கு கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட நிறைய சகோதரர்கள் அதுக்காக பாடுபட்டார்கள். கலெக்டர் ஆபீஸில் காவல்துறை என்று அங்கேயும் சொல்லி எப்படியாவது இது நடத்தி தீரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி 2 நாள் அனுமதி கிடைச்சது. 2 நாள் நடத்தணும். இந்த மாநாட்டை பொறுத்தவரையில அந்த மாநாடு தமிழகத்துல இப்படி ஒரு மாநாடா, அது நாகூர்ல தௌஹீத் மாநாடு சிறுக்க எதிர்ப்பு மாநாடுன்னு அது ரொம்ப ஃபிளாஷ் ஆச்சு. எப்படி எங்கெல்லாம் ஃபிளாஷ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை விட்டு தாண்டி அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லையும் அது பேச்சு பொருளாச்சு. இதெல்லாம் மாநாடு நாகூர் இந்தியா கூட ஃபேமஸ் ஆனது. அங்க ஒரு தௌஹீத் மாநாடு கொண்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலே கொல்லப்பட்டது. இந்த மாநாடு பார்த்த இந்த மாநாட்டுக்காக வேண்டி மக்கள் பல ஏகத்துவ சிந்தனை பற்றி பேசக்கூடிய வெளி மாநிலங்களில் உள்ள பலரும் இலங்கையிலிருந்து மக்கள் வந்து கூட்டமாக அறிஞர்கள் வர ஆரம்பித்தாங்க பார்க்கறது, பார்வையிடறதுக்காக வேண்டி. இந்த மாநாடு இப்படி நடந்தா உண்மையிலேயே அது நம்ம போய் பங்களிப்பு செய்யணும். கேரளத்தில் 25 முஜாஹிதீன் நிறைய பேர் வந்தாங்க. பெங்களூர்ல இருந்து அறிஞர்கள் வந்தாங்க. ஸ்ரீலங்கால இருந்து அபூபக்கர் சித்திக் மதனி, ஜம்மியத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா இவருடைய பேர்ல நம்ம கூட படிச்சவரு. நாங்க இங்க வந்து ஜம்மியத்து அல் ஹதீஸ் ஆரம்பிச்சோம். அங்க அவரு ஸ்ரீலங்கால ஜம்மியத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா இவருடைய பேர்ல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை வளர்ச்சோம். அந்த மாநாட்டுக்கு தான் முதல்ல வருகை தருகிறார் அப்துல் வதூத் ஜிப்ரி. ஸ்ரீலங்காவோட அவங்க வருகை தருகிறார். பெங்களூர்ல இருந்து கலீல் ரஹ்மான் மதனி பாருங்க, அதெல்லாம் வர்றாங்க. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அன்னைக்கு அந்த மாநாடு முக்கியஸ்தர்கள்லாம் பல பகுதியில் வந்து ஒரு தமிழகத்தை பார்க்க வைத்த ஒரு மாநாடு நாகூர்ல நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு என்ன செய்தது அமைஞ்சது. அதிலிருந்து மக்கள் உந்தப்படுகிறார்கள். ஆங்காங்கே தங்களுடைய பகுதிகளில் எல்லாம் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று மக்கள் நம்ம ஜமாத்தின் அடிப்படையில் இந்த மாநாடு நடக்கும். ஜம்மியத் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடைபெற்ற முதல் மாநில மாநாடு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற அதுக்கு முன்னாடி வேற பேர்கள் தான். முதல் மாநாடு ஜம்மியத் அல் குர்ஆன் ஹதீஸ் எங்கக்கூடிய பேர்ல நடைபெற்ற முதல் மாநில மாநாடு நாகூர்ல 1990 ஜனவரியில நடைபெற்ற மாநாடு தான். இந்த மாநாடு பிடிக்கும் சொல்லப்பட்ட போதுதான் ஏசி கம்மி ஆகாகே ஏசி கம்மி பண்றேன். ஏசி கூலா இருக்கு. ஏசி ஆஃப் ஏசி ஆஃப் பண்ணி
டீ எதுவும் கேட்கதான் சொல்றாரு. டீ எதுவும் சொல்றாரு சார். டீ சொல்லணுமா சார்? பன்னிரெண்டு மணி முடிச்சிருவானா? சார் 12 5க்கு வாங்க. அப்ப அதாவது இந்த மாநாடு இந்த மாநாட்டை பொறுத்தவரையில அன்னைக்கு இந்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளராக அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சரியான முறையில் மக்களை தொடர்பு கொண்டு மக்களை கரஸ்பாண்ட் பண்ணி மாநாட்டு பேச்சாளர்களோட வைக்கிறது கொள்வது அது நடந்ததுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பாளராக நம்ம இதே கோட்டாரை சேர்ந்த நம்ம நண்பர் ஹம்சா கபீர் கேள்விப்பட்டி, அவர் டாக்டர் PhD பண்ணிருக்க ஹம்சா கபீர் இருக்கக்கூடிய அவர் தான் அவருடைய பொறுப்புல தான் என்ன செய்தது இந்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒருங்கிணைச்சு அந்த மாநாட்டில் ஒரு மலர் வெளியிட்டோம். அதில் என்ன செய்தோம், நாகூர் மாநாட்டு மலர் சொல்லிட்டு ஒரு தளர் வெளியிட்டு அன்னைக்கு நம்மள்ட்ட இன்னும் இருக்கா அந்த பதிவு, அந்த மலர் இன்னும் இருக்கா நம்மள்ட்ட? இருக்காது, எடுக்கலாம், இன்னைக்கு இருக்காது மாதிரி இருக்கலாம். அந்த காலத்துல அது அன்றைக்குள்ள அச்சுக்கோர்வையில் மாதிரி உள்ள அது இன்னைக்கு இருக்கிறது வெளியிடப்பட்டது. அழைப்பு கொடுத்ததெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்த இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி விளம்பரப்படுத்த முடியாது. அந்த காலத்துல விளம்பரமா என்ன செய்ய விளம்பரங்கள் அன்னைக்கு இன்னைக்கு விளம்பரம் சீக்கிரமா ஒரு ரீச் ஆயிடுது. அன்னைக்கு ரீச் ஆனது ஒரு நிமிஷம் தட்டி விட்டா எல்லா இடம் போயிடும், பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அங்க போயிடுது. அன்னைக்கு அப்படி அல்ல, போஸ்ட் தான், தபால்ல தான் நம்ம அன்னைக்கு இது விளம்பரப்படுத்தணும். தபால விளம்பரப்படுத்தி அல்லது நேரடியாக ஆட்களை தாய்களை அனுப்பி வச்சு எல்லா கிளைகளையும் போய் மாநாட்டை போய் சொல்லணும். அப்படிதான் அன்னைக்கு சொல்லப்பட்டோம். அப்படி சொல்லிதான் அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரமாணம் நடந்தது. அதாவது செய்தி தொடர்பு சாதனங்கள் ரொம்ப குறைவா இருந்த அந்த காலத்திலேயே அவ்வளவு பெரிய ஒரு எழுச்ச எல்லாம் சொல்லி இங்க ஸ்ரீலங்கா பங்கா இங்கெல்லாம் சொல்றேன் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாலேயே தபால் மூலமாகத்தான் தொடர்பு, தபால் மூலம் போன் மூலம் தொடர்பு கொள்ளப்பட்டு தான் இந்த மாநாடுகள் இது எல்லாமே இந்த ஒருங்கிணைச்சு. அது எத்தனை பேர் கலந்துருப்பாங்க நம்ம நடத்தின அந்த முதல் மாநாட்டில்? எத்தனை பேர் கலந்துருப்பாங்க ஒரு குத்து மதிப்பா ஞாபகம்? அந்த மாநாட்டில் பல எப்படி அன்றைய உள்ள சூழ்நிலையில ஒரு 2000 மசாலா 2000 பேர் தான் பெரிய 2000 பேர் இருப்பாங்க. பெரிய பெரிய மைதானம் மறந்தது ஜாப்பாலாம் பெரிய ஏற்பாடு நடந்தது. மாஷா 2000 கூட தான் இருக்கு. அப்படி நடந்துட்டு அந்த நேரத்துல அன்றைக்கு நம்ம எப்படி இந்த மதரசாக்கள் எல்லாம் நம்ம உருவாக்கணும், நம்மளுடைய அடிப்படை என்னன்னா இந்த குர்ஆன் சுன்னாவை மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அன்றைக்கு மக்கள் மத்தியில ஹதீஸை பற்றிய விழிப்புணர்ச்சிகள் எல்லாம் இல்லை, ஹதீஸ் தொகுப்புகள் இல்லை. ஹதீஸ் தொகுப்புகள் சரியான முறையில் ஒரிஜினலான தொகுப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் அச்சிட்டு கொடுக்கக்கூடிய இதுகளெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போதான் இன்னைக்கெல்லாம் ரொம்ப மறந்துருக்கு அன்றைக்கு இல்லாத இடத்துல. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அன்னைக்கு ஹதீஸுடைய முக்கியமான கிரந்தங்களாக இருக்கக்கூடிய அந்த இதை வெளியிடுறதுக்கு வேண்டிட்டு அன்னைக்கு புகாரிலாம் அன்னைக்கு சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம், இன்னைக்கு சித்தா மற்ற ஹதீஸ் தொகுப்புலாம் இன்னைக்கு சரமாரி வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா இன்னைக்கு நவீன டெக்னாலஜி, நவீன அச்சு சாதனங்கள் இன்னைக்கு இருக்கிறனால தட்டி விட்டு ஜெயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அச்சுத்துறையே இல்லாமல் இருந்த காலம் எல்லாம் கையால தான் செய்யணும், கையால தான் கம்போஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஹதீஸ் தொகுப்புகளை வெளியே கொண்டு வரணும். இப்போ குர்ஆனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அன்னைக்கு வந்துட்டு தான் அன்னைக்கு ஜான் டெஸ்ட் சொல்லி வந்து சொன்னாங்க. ஹதீஸ் தொகுப்புகள் இல்லை, அது சுருக்கமாக போட்டாங்க. புகாரிங்கிறது முழு புகாரியும் சரியான முறையில் இல்லை, முக்தசர் புகாரின்னு சொல்லிட்டுலாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ சஹீல் புகாரியை ஒரிஜினலாக இந்த கூட்டல் கொடுக்க அப்படியே மூல மொழியோட வெளியில கொண்டு வரணுங்கக்கூடிய ஒரு முயற்சி எனக்கு தோணுச்சு. ஜமாத்துல இருந்து அது செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. ஜமாத் அன்னைக்கு அந்த எழுத்து ஜமாத் இன்னைக்கு அல்ஜனத்தோட நிறைவு. அல்ஜனத்து கூட நம்ம ஜமாத்தா உருவாக்கல, நம்ம ஜமியத் தாவத் இஸ்லாமியாவிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு நம்ம அல்ஜனத்து எப்போ உருவாக்குறோம், 88. அது அப்போ நம்ம பதிவு செய்து அதுக்கு முன்னாலே பதிவு செய்தோம். 89 தான் நம்ம ஜமாத்து பதிவாகுது. அதுக்கு முன்னாலேயே அல்ஜனத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது நம்ம சொந்த முயற்சியில் பண்ணிட்டு அது ஜமாத்தில் ஒப்படைச்சு நடந்துட்டு அது. அதனால அல்ஜனத்து இந்த பத்திரிகையோட நின்றுட்டே தவிர
மற்ற புத்தகங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய இதுல முயற்சியில என்ன இல்லை. ஜமாத்துக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம், அந்த அளவுக்கு ஆட்கள், அந்த அளவுக்கு இது இல்லாத இருந்த காலம் அல்லவா. இன்னைக்கு எல்லாம் நூற்றுக்கணக்கான மறுக்குது, அன்னைக்கு மறுக்கதே கிடையாது. நம்ம இரவல் நம்ம வீடு தானே மறுக்கிறது, அன்னைக்கு தான் அப்படி இருந்த காலக்கட்டம் சொல்லுவதில்லை. அப்போ நம்ம ஹதீஸ் கிரந்தங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு கொண்டு வரணும். அதே சூழ்நிலையில அன்னைக்கு மறுக்கத்துகள் இல்லாம இருந்த நேரத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜம்மியா இருக்கா இல்லையா, இந்த ஜம்மியத்தை தான் நம்ம அன்னைக்கு 1985 இந்த கட்டலாம் நம்ம துவங்குறோம். 85 இந்த வயசுதான் முனாதரா சொன்னமா இல்லையா, முனாதரா இல்ல, முனாதராக்கான தயாரிப்புகள் எல்லாமே இங்க இருந்தான். இங்கதான் நம்மளுடைய அலுவலகம் எல்லாம் தலைமை அலுவலகம், இதுதான் தலைமை. இங்க வராத தாயிகளே கிடையாது. தவீத் பேசக்கூடிய தாயிகள் அத்தனை பேர்களும் நினைச்சாங்க, அவருடைய கேந்திரமே இதுதான். அந்த மாதிரி இங்க வச்சுதான் நம்மளுடைய பணி. நம்ம புகாரிய சஹீஹ் புகாரிய மக்களுக்கு கொண்டு வரணும், தமிழ்ல கொண்டு வரணும், மூல மொழியோட. புகாரியை கொண்டு வரணும்னா ரொம்ப சாத்தியமா அது. அன்னைக்கு அச்சுத்துறை இல்லாத காலத்து நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல போட்டு தட்டி விட்டு வர்ற, அன்னைக்கு எல்லாம் கையால பண்ணணும், பிரிண்ட் எடுக்க முடியாது, போட்டோ படி கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்தேன், இந்த நம்ம ஹிரா பப்ளிகேஷன் சொல்லி நம்ம ஒரு படிப்பதை அன்னைக்கு ஆரம்பிச்சோம். அன்னைக்கு தான் ஹிரா பப்ளிகேஷன் மூலமாக தான் முதல்ல நம்ம சொன்னமா இல்லையா, இறைநேச செல்வர்களும் ஷைத்தான் தோழர்களும் இந்த புத்தகம்லாம் வெளியிட்டோம். அடிப்படைகள் இதெல்லாம் இந்த ஹிரா பப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வெளியிட்டோம். அப்போ அந்த ஹிரா பப்ளிகேஷனுக்கு கூடியது நம்மளுடைய சொந்த பப்ளிகேஷன், ஜம்மியாவில் பப்ளிகேஷன்ல. அப்ப இதன் மூலமா புகாரியை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிட்டு மொத்தமா கொண்டு வராதுதான் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, பல வருடங்கள் ஆகும், பணச்செலவு இருக்குது, அதுக்கெல்லாம் நம்மளால தாக்க முடிய முடியாது. மக்களுக்கு நம்ம எளிமையான முறையில் போய் சேரதுக்காக வேண்டி ஹதீஸ 100 ஹதீஸ்களாக அச்சிட்டு பாகம்னு சொல்லி வெளியிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்து, அந்த அடிப்படையில தான் முதல்ல நம்ம என்ன செய்தோம், சஹீஹ் புகாரி முதல் பாகம் சொல்லிட்டு ஒரு பாகத்தை நம்ம வெளியிடுறோம். ஏன்னா இது 1988-89 தான் என்ன செய்யப்படுது, இந்த புத்தகத்தை நம்ம ரெடி பண்றேன். அதுல 100 ஹதீஸ்களை முதல்ல வெளியிடும், முதல் பாகம் 100 ஹதீஸ் புகாரியுடைய ஆரம்பத்திலிருந்து எந்த அளவுக்குன்னா மூலத்தை அரபி மூலம், அரபி மூலம் நம்மளுக்கு கம்போஸ் பண்ண முடியாது, கம்போஸ்க்கெல்லாம் கிடையாது. அத ஏற்கனவே இருக்கக்கூடிய அரபி கிதாப்ல இருந்து ஜரா போட்டோ எடுத்து அதை கொண்டு வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஹதீஸை கொண்டு வந்து பண்ணி அதுக்கு அடுத்தால தமிழை ஜாயின் பண்ணி பெரிய விடுசுக்கு இங்க இருந்தா நான் செய்வேனா, நான் மட்டும் தான், வேற யாரும் அது கிடையாது. ஒட்டி அதை பிரிண்ட் எடுத்து நான் கொண்டு போவேன் சிவகாசி இங்க இருந்து போய் அச்சடிக்கிறது வேண்டிய என்ன செய்யறது, அது முதல் பாவம் இன்னைக்கு இருக்கும், அதெல்லாம் இருந்தா காட்டிருக்கிற மாதிரி எடுத்து பார்க்கணும். அதை பார்த்தாலே தெரியும் இந்த அச்சு பல காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும் இதெல்லாம் அந்த கட்டத்துல. உங்களுக்கு இருந்து அந்த அரபி புகாரி எடுத்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை இதுல வச்சு ஜெராக்ஸ் அரபியனுடைய ஜெராக்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி ஒரு ஹதீஸை கட் பண்ணி அதை ஒட்டி அதுக்கு அடுத்த தமிழை ஒட்டி இப்படியே ஒவ்வொரு பக்கங்களாக ஒவ்வொரு ஹதீஸ்களாக 100 ஹதீஸ்கள் ஒட்டு முதல்ல வெளியே வந்தது. 100 ஹதீஸ் மக்களுக்கு வாங்குறது எளிமையாகுது. மொத்தம் இன்னைக்கு 1000-2000 ரூபாய் கொடுத்து வாங்குறது, அந்த காலத்து 1000 நினைக்க லட்சத்துக்கு மதிப்பு, அதெல்லாம் வாங்க முடியாது. அப்ப 100 ஹதீஸ் மக்கள் சீசி அப்படி வெளியிட்டோம் முதல்ல. அதுக்கடுத்த 2ஆம் பாகம் அது அதே மாதிரி தான், அதே 2ஆம் பாகம் 200 ஹதீஸ். அதுக்கு அடுத்தால 3ஆம் பாகம் 300 ஹதீஸ். இப்படி இந்த 3 தான் நம்ம போட்டது. அதெல்லாம் தேடி பார்க்கணும், எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல. இதுக்கு இப்படி வெளியிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதுதான் முதல் கட்டமா நம்ம செய்தோம். ஒரு சின்ன எப்ப தூங்கி இருப்பீங்க, அப்போ தூங்குறதுக்கு நேரம் நம்ம அந்த நேரத்தில் நமக்கு தூங்குற நேரத்தில் தூங்குறோம், மற்ற விழிப்பு இருக்கிற நேரத்தில் நம்ம செய்தோம். ஏன்னா பெரிய நான் நைட்ல முடிச்சிருக்கேன். அந்த நேரத்துல நமக்கு ஒரு இதை எடுத்துட்டா அது முடிச்சு தீரணும் கூடிய அந்த இதுல நம்ம அன்னைக்கு அப்படி பழகினதான். இதனால இருக்கும் போது அப்படி இரவெல்லாம் இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழி பற்றி அப்போல்லாம் இளமை பருவத்தில் அந்த வேகத்துல ஒரு காரியம் செய்து தீரணும் கூடிய அந்த வேகத்தில் நம்ம செய்யறதுதானே அந்த வேலைதாலும் சொல்லி நம்ம அல்லாவா அதை நம்ம உந்துதல் ஏற்படுத்துறது.
இப்போ நம்ம வெளியே கொண்டு வந்து தீரணும் கூடிய ஒரு முடிவில் அன்னைக்கு அந்த 3 இப்படி போட்டுட்டு இருக்கும்போது தான் அப்படியே போட்டின காலமெல்லாம் போட்டு தான் வருடங்கள் ஆயிடும் புகாரி. இந்த சூழ்நிலையில தான் புகாரிய நம்ம வெளியில கொண்டு வரோம், வெளியே விட்டுட்டு இருக்கோம் சொல்லி தெரிஞ்ச உடனே இதை முழுமையாக பெரிய தொகுப்பாக பல 7 தொகுப்புல கொண்டு வர்றதுக்கு போகக்கூடிய சிந்தனை சில செல்வந்தர்களுக்கு வந்து நம்ம தம்மியாவோட நம்ம சிந்தனையோட நெருக்கமான ஆட்கள், அதாவது நம்ம தௌஹீத் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள், ஈர்க்கப்பட்ட செல்வந்தர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு புகாரியை வெளியிட்டு இருக்காங்களா இல்லையா, ராமத் ட்ரஸ்ட் சென்னையில, அதுல அவர் மூலமா தானே இந்த ஹதீஸ் தொகுலாம் வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதுல அவங்க இருக்கக்கூடிய தமீம் முஸ்தபா சொல்லி அண்ணன் தம்பி 2 பேர் முத்துப்பேட்டைக்காரங்க. அவங்க சிங்கப்பூர்ல அந்த காலத்துல இருந்தாங்க. நான் சொல்றது இப்ப எங்க நம்ம எப்ப 88 90 அந்த நேரத்துல 90 91 நேரத்துல 95 நேரத்துல அப்ப அவங்க நினைச்சுட்டாங்க நாங்க இத புகாரிய நல்ல வடிவில் மொத்தமா பெரிய தொகுப்பா பல தொகுப்புகளா வெளியிடுறோம். 7 தொகுப்புகளா, ஒவ்வொரு தொகுப்புலையும் பல 100 ஹதீஸ்கள் 1000 ஹதீஸ்களா வச்சு ரெடி பண்ணி நல்ல கம்ப்யூட்டர் ஷாப் தான் ஆரம்பம், அப்பதான் பிரிண்டிங் ஆரம்பம். அப்ப சரி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க செல்வம் எரியக்கூடிய ஆட்கள், அதுக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படும் அன்றைய காலத்துல, நம்ம அதை அவங்களுக்கு விட்டு கொடுத்தோம். நம்ம 3 பாட்டு ஆரம்பிச்சிட்டேன், வெளில போயாச்சு. அதாவது நம்ம வெளியிட்டு இருந்தோம்னா இந்த ஆர்வம் அவருக்கு வந்து போட்டு அவருக்கு தொடர்பு கொண்டாரு. அந்த நேரத்துல பி ஜெயலலிதா நம்ம கூட இருந்தாரு, அவரையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்பான நெருக்கமான ஆள் தான். நமக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் நெருக்கமான ஆள் தான் அந்த ராமர் ட்ரஸ்டுடைய பொறுப்பாளர்கள். அவங்க முதல் இப்ப ராமர் ட்ரஸ்ட்ல வர்றா இல்லையா புகாரி, சஹீஹ் புகாரி, இப்ப பல தொகுப்புகள் வந்துட்டு, அது முதல்ல வந்தது புகாரியினுடைய தொகுப்பு தான், முதல் வாலிபம். அது வந்த உடனே பிரபலமா மக்கள் மத்தியில் ரொம்ப இதாச்சு. அந்த முதல் வாலிபத்தை தயார் பண்ணி கொடுத்ததே நம்ம அல்ஜன்னத் அலுவலகத்தில் வச்சுட்டாங்க, சென்னையில வச்சு. சென்னையில நம்ம ஜம்மியாவுடைய அலுவலகத்தில் இருந்துதான் அந்த முதல் வாலிபத்தை ரெடி பண்ணி ஜெயலலிதாவுக்கு மற்ற எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி கொடுத்தோம். அவங்க அதை போட்டாங்க, அதுக்கு அடுத்தாலும் வெளியிட்டாங்க, அதுக்கு அடுத்தாலும் வேற ஆட்களோட ஜாயின் பண்ணி அவங்க நம்மளை மறந்துட்டாங்க. அப்படி போச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹதீஸுகள் இல்லாம இந்த காலத்தில் நம்ம தான் என்ன செய்தோம், முதல்ல 2வது ஹதீஸ் தொகுப்புகளை மொத்தமா வெளியிட முடியாத நேரத்துல அல்ஜன்னத்தில் நம்ம வெளியிட்டு இருந்தோம். ஹதீஸ் தொகுப்புல முவத்தா, மாலிக், நசை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னத்துல, பழைய காலத்து ஜன்னத்துல எல்லாம் நீ பார்த்தானே தெரியும், வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டுட்டே இருந்தோம். ஹதீஸ் தொகுப்புல கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்துட்டே இருந்தது. நசை வெளியே வந்துட்டு இருந்தது, மொத்தா வெளியே வந்துட்டு இருந்தது, அதாவது பின்னால தனியா போட்டாங்க. இப்படி அந்த ஹதீஸ் இதுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலையும் நம்ம ஜம்மியத்தான் ஆரம்ப காலத்துல ஒரு விழிப்புணர்ச்சி அடைஞ்சு. இப்ப அதுக்கு பிறகு எல்லாரும் ஹதீஸ் தொகுப்புகளை போற ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் இந்த மாதிரி கொண்ட விருப்பங்களை ஆளும்போது ஆங்காங்கே நமக்கு பிரச்சாரம் தாவா மட்டும் அமைஞ்சா போறாது. அங்கங்கே போய் கூடி ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு நம்ம அப்படி போயிட்டே போனோம்னா அது காத்தோட போயிடும். நமக்குன்னு சொல்லி கேந்திரங்கள் வேணும். நமக்குன்னு என்ன செய்யணும், கேந்திரங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு கேந்திரங்கள் வேணும். கேந்திரம் என்ன, மர்கஸ் பிளஸ் மஸ்ஜித் பிளஸ் மதரசா, அந்த மாதிரி அதான் மர்கஸ். ஒரு மர்கஸ்னா அதுல துளுக்கு இடம் அடிக்கணும், காரணம் என்னன்னா நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது ஷிர்க் பிதாத்திலிருந்து மக்களை காப்பாற்றலாம். ஷிர்கான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு பின்னால போய் நம்ம தொழ முடியாது. சமாதிகள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல போய் நம்ம தொழ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு நமக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கல தமிழகத்துல எங்கேயும் என்ன செய்யல, என்ன செய்யல, நெருக்கடியான ஒரு நிலை, தொழுது தீரணும்.
எங்க போய் தொழு அந்த அன்னை தேதி நம்ம முன்னாலும் எங்க தான் போய் தொழுவிட்டு இருக்கிறோம். நமக்கு மர்க்கத்து இல்லாத நேரத்தில் எங்க தான் போய் தொழுவிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தான் தொழுவிட்டு இருக்கிறோம். அந்த பள்ளிவாசல்லாம் எப்படி இருக்குது? ஷிர்க்கோடு கலந்தது, தௌஹீதை பார்க்க முடியாது. அதிகமான பள்ளிவாசல் சமாதி அட்டாச்சி, சமாதியோட அட்டாச்சியா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தானே அதிகம் தமிழகத்துல. இந்த மாதிரி சூழ்நிலையில கேள்விகள் எல்லாம் எழ ஆரம்பிச்சிருது மக்கள்கிட்ட. என்ன நீங்க தௌஹீதுன்னு சொல்றீங்க, இப்ப பிரச்சாரம் சொல்றீங்க, ஷிர்க்கு கூடாதுன்னு சொல்லி ஷிர்க்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்க தொலை போறீங்களா? இது எப்படி கூடும்? நியாயம் தானே இல்லையா? அப்ப என்ன செய்யுது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம இந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம ஷிர்க்கு செய்தவங்களுக்கு பின்னால யா ஷேக் யா மையத்தின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இல்லை, யா அப்பாவை காப்பாத்து எது காப்பாத்து சொல்லக்கூடிய அந்த மாதிரி கொஞ்சம் ஆள் நம்பிக்கை உள்ளவங்களை பின்னால போய் தொழுதால் நம்மளுடைய தொழுகை என்ன செய்யாது? பாத்தில் ஆயிடும். ஏற்றுக்கொள்ளும். தெரிஞ்ச பல தெரியாத காலத்தில் ஒன்றாலும் செய்யிட்டே இருந்தோம். இப்ப நம்ம தெரிஞ்சாச்சு. இப்ப நமக்குன்னு அல்லாஹ் மட்டும் குர்ஆன் சுன்னான் அடிப்படையில தொழுகையை நிறைவேற்றக்கூடிய தொழுகைக்கான இடங்கள் கண்டிப்பா தேவை. பள்ளிவாசல் உருவாக்கி ஆக வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு போராடுறது? நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அவ்வளவும் ஷிர்க்கு கலந்த பள்ளிவாசல். நம்ம ஜமாத்திலிருந்து துவங்கப்பட்ட பள்ளிவாசல் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள காலத்துல எந்த பள்ளிவாசல் தௌஹீத் அடிப்படை என்று சொல்லுங்க பார்ப்போம். தமிழகத்துல எல்லா பள்ளிவாசலும் அதுதானே இருந்தது. மதாபு இல்ல ஷாபியா இருப்பான், இல்ல அனபியா இருப்பான், அதுல ஷிர்கா இருப்பான். எல்லா பள்ளிவாசலையும் தொழுகை முடிச்ச உடனே நைட்ல போன உடனே நேரம் பக்கத்துலேயே கபர்ல போய் முன்னாடி அப்பா இங்க அல்லாஹ் தொழுவான். அதுக்கெல்லாம் நினைச்சுவான், அப்பாட்ட கையேந்துவாங்க. அதுதான் பள்ளிவாசலுடைய நிலை. எல்லா பள்ளிவாசலுடைய நிலை அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது இருந்திருக்கலாம். அல்லாஹ் ஆலம். நம்ம அறிஞ்ச வர பியூர் தௌஹீதின் அடிப்படையில தொழுகைகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறையில தொழுகக்கூடிய ஷிர்க் இல்லாமல் தொழக்கூடிய இடங்கள்ல ரொம்ப இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் நம்ம என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு மர்க்கஸ்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்போம். அப்பதான் நம்ம தாவை சரியான முறையில் கொண்டு போய் சரியான முறையில் தர்பியத்து கொடுக்க முடியும். சரியான முறையில் இபாதத்துக்களை எப்படி செய்யணும்னு சொல்லி மக்களை தயார்படுத்த முடியும். இந்த அடிப்படையில் இப்ப எது நிர்பந்தமா தேவை? எது தேவை? பள்ளிவாசல்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. எங்க போய் உருவாகுது? மற்ற வேணுமா இல்லையா? இடம் வேணும், பணம் வேணும். அல்லாஹ் தொடர்பு நம்ம நல்ல என்ன வரும்போது என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையில் தான் ஆங்காங்கே பல ஊர்கள்லையும் எங்களுக்கு பள்ளிவாசல் அவசியம் தேவை இருக்குது. ஏன்னா எங்களால் மற்ற சமாதி வழிபாட்டுக்கார பள்ளியில் போய் தொழ முடியல, பிரச்சனை, சிறுக்காரவங்க பின்னால் நம்ம தொழ முடியாது. அப்படி ஒன்றா பள்ளிவாசல் அப்படி தான் முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் அங்க எங்க உருவாக்கணும்? 1988-89 திருச்சியில தானே நம்மளுடைய கேந்திரம் அன்னைக்கு இருந்தது. நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு உருவாக்கமே அங்கதானே அலைஞ்சது. அங்க ஒருங்கிணைந்த இதனுடைய உருவாக்கம் அங்க நம்ம இங்க உருவான நம்ம ஜம்மியா 85 உருவாக்கிட்டோம். நம்ம இங்க ஜம்மியா 25 ஒரு ஜம்மியா மர்க்கஸ்ன்னு சொல்லி உருவாக்கி அன்னைக்கு நம்ம இங்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல தலைமை கேந்திரம் அது. ஓகே, ஜம்மியா தாவத் இஸ்லாமிய பேர்ல நம்ம ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸ் உருவாக்கப்பட்ட பிறகு அங்க மர்க்கஸ் உருவாகமா இல்லையா? அது 1988 திருச்சியில சிங்காரத்தோப்பு கேள்விப்பட்டீங்களா? திருச்சியில சிங்காரத்தோப்புங்க கூடிய சிட்டியில முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் முதல்ல மஸ்ஜித் தௌஹீத் கூடிய பேர். அதுக்காக வேண்டிய இடம் வாங்கப்படுது. அது எது பேர்ல? ஜம்மியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸ். நம்ம ஆரம்பத்தில் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் வச்சோம். அல்ல அந்த பேர்ல வாங்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் கூடிய பேர்ல வாங்கப்பட்ட முதல் இடம் சிங்காரத்தோப்பு. அந்த சிங்காரத்தோப்புல தான் முதல்ல பள்ளிவாசல் கட்டுறோம். சகோதரருடைய உதவினால அங்கே எழுப்பாங்க. பிரச்சாரங்கள் வேகமாக நடைபெற்று. அந்த நம்ம ஜம்மியா பேர்ல உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலை தான் சில ஆண்டுகள் பிற்கால சில சமீபத்தில் இந்த ஜமாத்து பிரிச்சு போய் ஜமாத்தை உடைச்சி குட்டிச்சோராக்கி பல்வேறுபட்ட பேர்ல போய் சிதறழிஞ்சு சின்னப்படமான போனாங்களா இல்லையா? அவங்க போய் அந்த பள்ளிவாசலை ஆக்கிரமிச்சு அதை கைவசப்படுத்தி அங்க வைக்கப்பட்ட கல்வெட்டெல்லாம் உடைச்சி இன்னைக்கு அவங்க கேஷும் வழக்கமா பிரச்சாரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல்ல உருவாக்கப்பட்ட
ஜம்மியத்து பேர்ல முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு முதல் பள்ளிவாசல் எது? சிங்காரத்தோப்பு, திருச்சியில் உள்ளது. 1988 87 நம்ம ஆயுள் குரான் ஹதீஸ் ஆரம்பிக்கிறோம். 88 இந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் செய்தோம், நம்ம கெட்டுறோம். அதுக்கு அடுத்தால 90 நம்ம எங்க போட்டோம்? 90 மாநாடு போட்டோமா இல்லையா? நாகூர் மாநாடு. இந்த மாநாடு போட்ட பத்தினுடைய எழுச்சி என்னன்னா, அந்த நாகூர்லயே சிறுக்கனுடைய கேந்திரமாக இருந்த அந்த நாகூர் பல மக்கள் அங்க தௌஹீத் மக்கள் என்ன செய்தார்கள்? வந்து விட்டார்கள். தௌஹீத் மக்கள், அந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன செய்தாங்க? தௌஹீத் மக்கள் வந்துட்டாங்க. தௌஹீத் மக்கள் வந்து விட்டா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தௌஹீத் அடிப்படையில், குர்ஆன் சுன்னாஹ் அடிப்படையில் தொழுகை இபாதத்துகள் நடத்துவதற்கு மர்க்கஸ் கிடையாது, பள்ளிவாசல் இல்லை. தௌஹீத் தெரிஞ்சாச்சு, திரும்ப போய் ஷிர்க்ல போய் நம்ம போய் துண்ண முடியுமா? அப்ப நமக்கு இந்த தௌஹீத் மக்கள் அடிப்படையில் ஒரு மர்க்கஸ் வேணும். அங்க ஒரு நாகூருடைய மைய பகுதியிலேயே ஒரு இடத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். ஏன்னா ஒரு இடம் வாங்கப்படுகிறது, நாகூர் மாநாட்டுடைய ரியாக்ஷன். அந்த இடம் தான் அந்த வாங்கப்பட்டது. எப்படி அல்லாஹ் தஆலா எப்படி அந்த இடத்துல மக்கள் எல்லாம் இது வாங்கக்கூடாது, இது பேரஞ்ச இடம், அந்த இடம்லாம் சொல்லிட்டு இருந்த பார்த்து அல்லாஹ் தஆலா வாங்க வச்சா. இன்னைக்கு நாகூர்ல மிக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மஸ்ஜித் தௌஹீத் நாகூர் ஷியா அமெரிக்கா தெரியும். அந்த ஷியா அமெரிக்கா தெருவில் இருக்கக்கூடிய அந்த மர்க்கஸ் தான் நம்ம என்ன செய்தோம்? நாகூர் கொடுத்து 1990 வாங்கப்பட்டு கட்டப்பட்டு நெய் தலை நிமிர்ந்து மிகப்பெரிய பள்ளிவாசலாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜும்மா தொழக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாகூர்ல அது உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல பள்ளிவாசல் நான் சொல்றேன் மர்க்கஸ். இன்னைக்கு அங்க நாகூர்ல 1, 2, 3, 4 பள்ளிவாசல் 4 மர்க்கஸ்கள் உருவாகி நாகூர்லயே. இப்படி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால மர்க்கஸ்கள் இணைச்சப்படுது, உருவாக்கப்படுது. பிரச்சாரங்கள் அங்க வேகமா பரவி ஆங்காங்கே மர்க்கஸ்கள் இடங்கள் வாங்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, பிரச்சாரம் வளர்ந்து கொண்டே போகிறது. 1992 இந்த 92 நடக்கும்போது வேகமா பிரச்சாரம் பண்ணிட்டு நடத்துறதுனால்தான் 92 ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. என்ன பிரச்சனை? டிசம்பர் 6 1996 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஒரு நாள். அது மிகப்பெரிய ஒரு தமிழக முறை கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டது. அந்த பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியில் பல சிந்தனைகளை ஏற்பட்டது. அது ஒரு தாக்கத்தை நம் ஜமாத்திலையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நம்ம நினைச்சுவோம். அது பிறகுதான் டென்டே மாறுது. ஜமாத்துடைய பல சிந்தனைகள் குழப்பங்களும் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ரியாக்ஷன் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து என்னென்ன இதெல்லாம் வருங்கிறத அடுத்த அமர்வுல அமைச்சிருவோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு